கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். காலை நேர தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மையடைவார்கள். நீதியின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, உனக்காக நான் எதிர்கொள்வேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். எப்பொழுது? தீங்கின் காலத்திலே, நெருக்கத்தின் காலத்திலே. பிரியமானவர்களே, எல்லாருக்குமே தீங்கின் காலம் அப்படின்னு ஒரு காலம் உண்டு, நெருக்கப்படுகிற காலம் அப்படின்னு ஒரு காலம் உண்டு. இந்த தீங்கின் காலத்திலும் நெருக்கப்பட்ட காலத்திலும் யார் நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு அங்கலாய்ப்பாங்க. இன்றைக்கு நான் பஸ்ஸில் போகும் பொழுது ஒரு குடும்பம் கண்ணீரும் கவலையுமாக பஸ்ஸில் அமர்ந்திருந்தாங்க. என்ன என்று விசாரித்த பொழுது, நாங்கள் ரொம்ப நெருக்கப்படுகிறோம், நாங்கள் ரொம்ப தீங்கு அனுபவிக்கிறோம், என் பிள்ளையை மருத்துவமனைக்கு கொண்டு போகிறோம், மாதம் மருத்துவமனைக்கு பிள்ளையை கொண்டு போகணும், அந்த பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கி கூட கையில் பணம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அருகில் இருக்கக்கூடிய உணவு விடுதியில் அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து என்னால் முடிந்த ஒரு சின்ன ஒரு தொகையை அவர்களுடைய கரங்களிலே கொடுத்து அவங்கள தைரியப்படுத்த அனுப்பினேன். பிரியமானவர்களே, ஒருவேளை சத்துருவானவன் சூழ்ந்து கொள்ளலாம், அழித்து போட விரும்பலாம். ஆனாலும் உங்களுக்கு ஒரு நல் வார்த்தையை சொல்கிறேன், யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் தம்முடைய பலத்த புயத்தினால சத்துருவுக்கு எதிர்படுவார். உங்களுக்கு கர்த்தர் சகாயம் செய்வார். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கலக்கம் அடைய வேண்டாம். தீங்கு வரும்பொழுது, நெருக்கம் வரும்பொழுது கர்த்தரை நோக்கி பாருங்கள். நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே உங்களுக்கு தஞ்சமாக இருப்பார். ஒடுக்கப்படக்கூடிய வேலைகளிலே கர்த்தரே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம் அப்படின்னு உங்களுடைய வாயை திறந்து விசுவாச அறிக்கைகளை சொல்லுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய யார் வந்தாலும் வராட்டியும் கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருப்பார். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொல்கிறாரு.